ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மீன் வாழையில் தவா ஃப்ரையும் நண்டு குழம்பும் தான் வைக்க போகிறோம். எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு மீனுக்கு மசாலா தடவிடலாம். நல்லா உள்ள குடலெல்லாம் எடுத்து நீட்டாக கழுவி இது மாதிரி கோடாக போட்டு வச்சுருக்கேன். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்குவோம். 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குவோம். மஞ்சத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குவோம். மீன் வறுவல் பொடி 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குவோம். தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்குவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குவோம். எக்கு அந்த வெள்ளைக்கருவை மட்டும் சேர்த்துக்குவோம். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து இந்த மசாலாவெல்லாம் பிணைஞ்சு இந்த மீனில் அப்ளை பண்ணிக்குவோம். நல்லா பிணைஞ்சாச்சு. இப்போ இந்த மீனில் அப்ளை பண்ணிக்குவோம். நல்லா அந்த கோடு போட்டிருக்க இடத்துலலாம் உள்ளரிக்க எங்கும் வச்சு நல்லா நீட்டாக அப்ளை பண்ணி எடுத்துக்குவோம். நல்லா உள்ளரிக்க நல்லா மண்டை சைடு எங்கும் நீட்டாக அப்ளை பண்ணி எடுத்துக்குவோம். ரெண்டு சைடும் திருப்பி இந்த கோடு போட்ட உள்ளரிக்க அப்படி அப்ளை பண்ணால் தான் நல்லா மசாலாலாம் உள்ளே போய் சேரும். இப்போ மீனில் மசாலாலாம் தடவி முடிச்சாச்சு. இப்போ ஒரு வாழை இலை எடுத்து வச்சுருக்கேன். அந்த வாழை இலையில் இந்த மீன் வச்சுக்குவோம். இப்போ மடித்து மீனை அப்படியே கட்டிக்கலாம் ஒரு கயிறு போட்டு. இப்போ வாழையில் வச்சு நூலெல்லாம் வச்சு நீட்டாக கட்டியாச்சு. இது ஒரு 1/4 மணி நேரம் ஊறட்டும், அப்புறமாட்டி வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நண்டு குழம்பு செய்கிறதுக்கு கடாயை வச்சு கடாய் காயட்டும். கடாய் காஞ்சதும் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்குவோம். ஆயில் கொஞ்சம் நேரம் காயட்டும். காஞ்சோன்னுமே வெந்தயம் போட்டுப்போம். ஆயில் காஞ்சதும் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்குவோம். நண்டு குழம்புக்கு வெந்தயம் தான் சேர்க்கணும். ஏன்னா நண்டு சூடுன்னு சொல்லுவாங்க. வெந்தயம் சேர்த்தா கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும். அதனால் வெந்தயம் தான் சேர்க்கணும்னு சொல்லுவாங்க. 1லேருந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்குவோம். வெந்தயம் பொரிஞ்சு வெடிச்சு வரட்டும். வெந்தயம் பொரிஞ்சு வந்தோடனே தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். கருவேப்பிலை பொரிஞ்சிருச்சு. 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்குவோம். பச்சை மிளகாய் பொரிஞ்சு வந்தோடனே ஒரு 20 சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சிருக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன்.
வெங்காயம் பொன்னிறம் வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்குவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்குவோம். வெங்காயம் வதங்கி வந்துடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்தாச்சு. இந்த ஸ்டேஜில் 2 பழுத்த தக்காளியை பெரிய தக்காளியை எடுத்து அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். தக்காளி கரைஞ்சி வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்குவோம். நல்லா தக்காளியெல்லாம் கரைஞ்சி வரணும். இப்போ தான் குழம்பு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி கரைஞ்சி வந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ நண்டு எடுத்து நல்லா ஓடெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அந்த நண்டை சேர்த்துக்கலாம். நண்டை ஒரு 10 நிமிஷம் அந்த எண்ணெயிலே பெரட்டி போட்டு வேக விடுவோம். இப்போதைக்கு ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன், அதோட கொஞ்சமாக தான் சேர்க்கணும். நண்டு குழம்பு கொஞ்சமாக தான் சேர்க்கணும். அந்த புளி கரைசலை அதில் சேர்த்துக்குவோம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குவோம். இப்போ மிளகாப்பொடி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குவோம். நீங்கள் உங்கள் காரத்தை சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குவோம். மஞ்சத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குவோம். பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குவோம். இது செரிமானத்துக்காண்டி சேர்க்குறேன். சால்ட்டு தேவையான அளவு சேர்த்துக்குவோம். நண்டுக்கு கம்மியாக தான் வந்து சால்ட்டு சேர்க்கணும், இல்லாட்டினா சால்ட்டு கரிக்க ஆரம்பிச்சிடும், உப்பு கரிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ மூடி போட்டு மூடி ஒரு 1/4 மணி நேரம் கொதிக்க விடுவோம். அந்த நண்டெல்லாம் வெந்து குழம்பு சுண்டி வர அளவுக்கு கொதிக்க விடுவோம். நண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொத்தமல்லி தூவிக்குவோம். கொத்தமல்லி தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நண்டு குழம்பு ரெடி ஆகி மீன் ஃப்ரை பண்ணுறதுக்கு தவாவை வச்சு காஞ்சதும் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்குவோம். ஆயில் காஞ்சதும் வாழை இலையில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் மீன் எடுத்து அதில் வச்சு வேக விட்டுக்குவோம். மேலே லைட்டாக ஆயில் சேர்த்துக்குவோம். இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வேகட்டும்.
மீனை திருப்பி போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வேக விடுவோம். மீன் வெந்துருச்சு, எடுத்துக்கலாம். மீனும் சூப்பராக வெந்து ரெடி ஆயிடுச்சு. நண்டு குழம்பும் ரெடி, மீன் தவா ஃப்ரையும் ரெடி. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், see you.